ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாடி மேலே ஒரே சவுண்டாக இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா முயல் குட்டி தான் ஒரே சண்டை போட்டுட்டு இருந்தது. இவரும் எடுத்து கொஞ்ச ஆரம்பித்தார். இருக்கிற தக்காளியெல்லாம் பறித்து பார்த்தோம், வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் என் பேரனும் கார் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்றைக்கி சமைச்சு சாப்பாடு தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு சமைச்சிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வரலை. அதுக்கப்புறம் அதையும் மீறி வந்துட்டு கடையில் கேன் வாட்டர்லாம் வாங்கி சமைச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேஸ் தீர்ந்துருச்சு. என்னடா இன்றைக்கி இவ்வளோ தடங்கலாகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் கஷ்டமாக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பாடு தரணும்னு நினைக்கும்போது தடங்கலாகும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சரி எல்லா சாப்பாடும் சமைச்சு முடித்து பேக் பண்ணி முடிஞ்சிருச்சு. மணி 2 மேலே தாண்டிடுச்சு. சரி நானுமே எடுத்து அடக்கி கொடுத்து விடலான்னு பார்த்தாக்கா நானுமே போவேன் அப்படின்னு நின்றுட்டே இருந்தார். சரி அவருமே கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். பின்னாடியே ஓர ஆரம்பித்தார். எங்கள் வீட்டுக்கார் நான் அவனை கூப்பிட்டு போக மாட்டேன், என்ன சத்தாயிப்பான், பரவாயில்ல குழந்த ஆசைப்பட்றான் கூட்டிகிட்டு போங்கன்னு எதையோ பெருசாக கடந்து சாதித்த மாதிரி வந்து தூக்கி அந்த கூடையை விசிறி அடிச்சுட்டு வெளியே போகிறாரு. பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா உள்ளேயே வரல, அவருமே வெளியவே நின்றுருந்தார். என் பொண்ணு வரும்போதே மீன் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து மாடியில் வச்சுட்டு அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டோம். வேறு லெவலில் வேறு டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே தான் அந்த மீன்லாம் இருந்தது. அந்த வீட்டில் பழைய வீட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், மீன் சமைக்கிறது, சிக்கன் சமைக்கிறதுன்னு. இந்த வீட்டில் வந்துட்டு மாடிலலாம் வச்சு சமைக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் ஒரு 7 மணிக்கு மேலே போயிட்டு மாடியில் வச்சு சமைச்சு சாப்பிட்டோம். இதுவே வந்துட்டு திருட்டுத்தனமாக சமைச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு பரோட்டா கேட்டா அப்படின்னு சொன்னேன். பரோட்டாலாம் கிடையாது, மாவு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வாங்கி பார்த்தேன் இது என்னவா இருக்குன்னு. பார்த்தா மாவு தான். சரி போச்சு, வடை போச்சேன்ற மாதிரி இன்றைக்கி உனக்கு பரோட்டா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுகிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இட்லி, சட்னி, சாம்பார் இது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்